தமிழ்நாட்டில் மயோனஸுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மயோனஸ் உற்பத்தி, சேமிப்பு மற்றும் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். திவ்யா, சென்னை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் முட்டையிலிருந்து செய்யப்படக்கூடிய மயோனஸ் என்ற பொருளுக்கு ஓராண்டுக்கு தடை விதித்து தமிழக அரசு ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக அதற்கான அரசுதழை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த மயோனஸ் என்பது முட்டையிலிருந்து செய்யப்படக்கூடிய மயோனஸ், அதே போன்று வெஜ் மயோனஸ் போன்ற பல்வேறு வகையான மயோனஸ்கள் இருக்கக்கூடிய நிலையில கோழியை தொட்டு உண்பதற்கு இந்த மயோனஸ் அதிக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த மயோனஸ் உண்ணக்கூடிய பல நபர்களுக்கு உடல் உபாதைகள் சமீப நாட்களாக ஏற்பட்ட ஒரு காரணத்தினால் இது தொடர்பாக பல்வேறு கம்ப்ளைண்ட் இது தொடர்பாக வந்திருப்பதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை ஏற்கனவே தெரிவித்துள்ளது. அந்த அடிப்படையிலேயே இதன் காரணமாக இந்த மயோனஸுக்கு ஓராண்டுக்கு தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முட்டையிலிருந்து செய்யப்படக்கூடிய மயோனஸாக இருந்தாலும் அது ஒரு நாள் மட்டுமே தாங்கக்கூடிய வகையிலான ஒரு உணவுப் பொருள் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதனை சேமித்து வைத்து அதுல ஃப்ரீஸ் பண்ணி வச்சு தொடர்ந்து மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு வகையிலும், இதனால ஃபுட் பாய்சன் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய பல்வேறு சூழல்கள் சமீப நாட்களாக ஏற்பட்டிருந்தன. எனவே இதனை தடுக்கக்கூடிய வகையில இந்த மயோனஸ்க்கு ஓராண்டுக்கு மட்டும் தற்போது தடை விதித்து தமிழக அரசு அதற்கான அரசுதழை பிறப்பித்திருக்கிறது. முட்டையிலிருந்து செய்யப்படும் மயோனஸை தவிர்த்து இதர மயோனஸ், வெஜ் மயோனஸ் போன்ற பல்வேறு வகையிலான மயோனஸ்கள் தொடர்ந்து கடைகளில் விற்பனையில இருந்து வருகிறது. அதனை விற்பனை செய்யவோ அதனை வழங்கவோ எந்தவித தடையும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த முட்டையிலிருந்து செய்யப்படக்கூடிய மயோனஸ் மட்டும் உற்பத்தி செய்வதற்கோ, சேமித்து வைப்பதற்கோ, விநியோகம் செய்வதற்கோ அல்லது விற்பனை செய்வதற்கோ கூடாது. இதற்கான தடை என்பது ஓராண்டுக்கு தமிழகத்தில் அமலில் இருக்கும் என்று தமிழக அரசு இந்த அரசிதழ் மூலமாக குறிப்பிட்டிருக்கின்றது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.